காரை பார்த்தோன்னு மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. எஸ்கே எப்படியாவது காய்ச்சி ஒரு உதவி எடுத்து கொடுத்துருணும். யாருக்கு இது எங்களோட உழைப்புல இருந்தும் கொடுத்துருக்கோம். பல பேர்கிட்ட உதவிகள் வாங்கியும் கொடுத்துருக்கீங்க. எங்களை மாதிரி ஓடி திரிஞ்சு விளையாண்டதும் இல்லை. ஆள் ஒரே இடத்துல தான் இருப்பார். அது எனக்கு சரியான மனசு கவலையா இருக்கும். ஏதாவது ஒரு உதவி அவருக்கு செய்யணுன்ற விருப்பம் இருக்கு மனசுல. மலை தூரலோடையும் வந்த நோக்கங்கள் கொஞ்சம் இருக்குதானே, எல்லாத்தையும் பார்த்துட்டு போ. அம்மா அடுத்தது அம்மா நனைஞ்சு போறீங்க அம்மா. ஓ நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நவாலே என்றும் பாடு. சுயநலமா இப்ப சபையை வளர்த்து கொண்டு ஆளா எல்லாம் சொல்லலாம். என்னடா பாத்தீங்கன்னா பெயிண்ட் இப்படியா இருக்கிற குறையா நாங்க பெயிண்ட் அடிக்கணும். பொங்கல் இயேசு உந்தன் முன்னே செல்கின்றான் கலங்கிடாதே. சின்ன பிள்ளைல தொடர்ந்து வர பிள்ளைகள் 20. ஆனா கிறிஸ்துமஸ் டைம்ல கிஃப்ட்டுக்காக வர பிள்ளைகள். ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபாஷ், சாரு, ரஜீவன் மற்றது இந்த தம்பியோடால் வந்து நிற்கிறார். மழையும் பெஞ்சு கொஞ்ச நேரம் முடிஞ்ச பிறகு திருப்பி இந்த தம்பி வந்தபோது திருப்பி மழை பெய்யுது. ரஜீவன் சொன்ன மாதிரி நல்லாக்கள் வரைக்கெல்லாம் மழை பெய்யும் போல. நல்லவர்களை பார்க்க எப்படி சொன்னா நல்லாக்கள் நல்லவர்களை பார்க்க வரும்போது மழை வருமா, அந்த அடுக்கு மொழி தமிழ்ல. நாங்கள் கொஞ்சம் இந்த தம்பியோடையும் கதைப்போம் என்றால் 2வது வீடியோ நேற்றும் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். அடுத்தது 2வது ரஜீவனோட. ஏன்னா ரஜீவனை விட்டு போக மனசு இல்லை. வாங்க தம்பின்னு மழை என்னப்போ நாங்கள் ஒரு கதைப்போம். ரஜீவன் இவர் யார் உங்களுக்கு? இவர் வந்து ஊர்ல இருக்கிற மக்களை எல்லாம் கடவுளின் பாதையில கொண்டு சேர்க்கிற ஒரு சபையை நடத்துற ஒரு சகோதரன். ஊர்ல உள்ள மக்களை நல்வழிப்படுத்துற. அப்ப அத என்னன்னு சொல்ற, ஒரு கப்பலுக்கு கேப்டனா இருக்காரு, நடத்தி கொண்டு போற. அப்படியே நீங்க சும்மாவும் சொல்லுவீங்க. நாங்கள் அந்த தம்பியோட கதைப்போம். வணக்கம் கொஞ்சம் வாங்க கதைக்கட்டா. ரைட். இப்ப நாங்கள் என்னென்றால் ரஜீவனோட கதைச்சு நிற்கும் போது இந்த தம்பியோடால் வந்துட்டு வணக்கம் அண்ணான்ட்டு உடனே சொன்னார், நாங்கள் எஸ்கே அண்ணா வந்து பார்க்க வந்தாங்களேண்டு. என்றால் வழியில கார் நிற்கிது. அப்போ ரஜீவனை பார்க்க எஸ்கே அண்ணா வந்துக்காரண்டு. இப்போ பிறகு சப்ஸ்கிரைபர் ஒன்று கேட்க உங்களோட எல்லார்ட்டும் சப்ஸ்கிரைபர் தான்ண்டு. அப்போ இப்போ கூட தான் வீடியோக்கள் பார்த்து கொண்டு தான் வந்தேன்னு சொல்லியிருந்தார். இப்போ சொல்லி காய்ச்ச போலையில் ஒரு சில உதவிகளும் கேட்டிருந்தார். அப்போ நான் சொன்னேன் வீடியோவை பதிவு பண்ணி விடுவோம், பதிவு பண்ணி விட்டால் நல்லந்தானேண்டு. என்றால் அவரும் ஒரு சேவை மனப்பான்மையோடு தான் ஒரு சில பேருக்காக பருந்து பேசினவர் எங்களோட. வணக்கம். வணக்கம். என்ன பேர் தம்பின்னு? என் பேர் விஜி. விஜி. எங்கே இருக்கிறீங்க? இங்கே நான் இந்த புதிய நகரில் தான் இருக்கேன் 10 வருஷமா. 10 வருஷம். சொந்த இடம் கனராங்குளம். கனராங்குளம். இங்கே 10 வருஷமா இருக்கிறீங்க. என்ன செய்கிறீங்க? என்ன மாதிரி சொல்லுங்க ஒரு விவரமா. இங்கே வார கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு படிப்புக்கு உதவி, கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு பொதி சாமான்கள் இதுகளை கொடுத்து மக்களுக்கு உதவி செய்யறோம் முடிஞ்ச அளவுக்கு. என்னத்தின் மூலமா கொடுக்குறீங்க? இது எங்களோட உழைப்புல இருந்தும் கொடுத்துருக்கோம். பல பேர்கிட்ட உதவிகள் வாங்கியும் கொடுத்துருக்கீங்க. என்ன உழைப்பு கூட? எங்களோட உழைப்பு கூலி வேலைக்கு போறோம், மேசன் வேலைகள் செய்யறோம், பாம் உள்ள இவ்வளவு நாள் வேலை செய்யறோம். ஆமா, என்னப்பா கூலி வேலை போய் மேசன் வேலை போயிட்டு மக்களுக்கு கொடுத்துருக்கிறீங்கன்னா எவ்வளோ ஒரு பெரிய விடயம். அதை மற்ற வழியாக்கள்கிட்டையும் வாங்கியும் கொடுத்துருக்கீங்க. மற்ற நீங்கள் இப்போ ரஜீவன் சொன்ன மாதிரி நல்வழிப்படுத்துறது என்றால் என்ன மாதிரி சேர்ச் நடத்துறீங்களோ? சேர்ச்சில் அப்பா நடத்துறாரு சனங்களை வச்சு. அப்போ இயேசு கிறிஸ்துவோட போதனைகளை சனங்களுக்கு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட தீய வழியில இருந்து நல்வழிப்படுத்துற வேலையில எங்களால் முடிஞ்ச அளவு செய்து கொண்டு. சரியா. அப்போ சபை அப்பா நடத்த என்ன பேர் சபைக்கு? அப்பா என்ன பேர்? என்ன அப்பாவோட பேர் பாஸ்டர் சுந்தர். பாஸ்டர் சுந்தர். என்ன சபை? சபையில பேர் சமாதானத்தின் ராஜா. சமாதானத்தின் ராஜா என்ற சபை இந்த ரஜீவன் வீட்டுக்கு ஒரு 50 மீட்டர் தள்ளி இருக்குது. மழை நட்டப்ப எந்த அளவு போகும் ரஜீவனும் பாங்கோ. அப்போ கதைச்சொன்று இவர் சில உதவிகள் இங்கே செய்தவர் அப்படி என்றும் ரஜீவன் எனக்கு சொல்லியிருந்தார். அதோட என்ன டைம் சில உதவிகள் கேட்டிருந்தார். அப்போ சரி, அதை தான் வீடியோவில் இப்போ பதிவு பண்ணுறோம். 10 வருடமா இங்கே தான் இருக்கிறீங்க. முதல் கனராங்குளம். அங்கேயும் உங்களுக்கு வீடு காணியெல்லாம் இருக்குது? வீடு காணிகள் இருக்குது. சரி, இப்போ நீங்கள் எங்களை வந்து சந்திக்க இப்போ எஸ்கே அண்ணாட்ட வந்தாலும் சரி எங்கள்கிட்ட சரி என்ன காரணத்துக்காக வந்த நீங்கள்? ஏதாவது ஒரு உதவி பெற்று சனங்களுக்கு யாருக்காவது கொடுப்போம் என்ற நினைவில் தான் வந்தோம். என்ன மாதிரி உதவி உங்களுக்கு தேவை? யாருக்கு?
என் ஃப்ரெண்ட் பொடியன் ஒருத்தன் இருக்காரு. எனக்கு அவர் ஒரு 15 வருஷமா தெரியும். அவர் சின்ன வயசுல இருந்தே நாங்கள் அனுபவிச்ச எந்த ஒரு சுகதுக்கமும் அவர் அனுபவிச்சது கிடையாது. எங்களை மாதிரி ஓடி திரிஞ்சு விளையாண்டதும் இல்லை. ஆள் ஒரே இடத்துல தான் இருப்பார். அது எனக்கு சரியான மனசு கவலையா இருக்கும். ஏதாவது ஒரு உதவி அவருக்கு செய்யணுன்ற விருப்பம் இருக்கு மனசுல. ஆனா பணம் இல்லை. ஆனா எப்படியாவது நான் இது வரைக்கும் எஸ்கே அண்ணாவுக்கு, அனுஷன் அண்ணாவுக்கு, அப்படி எல்லாருக்கும் அடிச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். அவங்களும் பிஸி தானே. அப்ப அதனால நான் கட்டாயப்படுத்தலை யாரையும். அப்ப இன்னைக்கு காரை பார்த்தோன்னா மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. எஸ்கே எப்படியாவது காய்ச்சி ஒரு உதவி எடுத்து கொடுத்துடணும், யாருக்காவது ஒரு உதவி எடுத்து கொடுத்துடணும். ஆனா அவரை தான் மனசுல வச்சு கொண்டு வந்தது. சரி, இப்ப சாருக்கா பார்த்தோன்னே காய்ச்சிட்டு போகலாம், அண்ணா நிற்கிறாங்க தானே, சுபாஷ் அண்ணா நிற்கிறாங்க தானேன்ட்டு வந்தேன். சரி வந்து கதைச்சதுல எனக்கு ஒரு சந்தோஷம். சரி, ஏதோ மனசுல உள்ள தாகத்தை சொல்லியாச்சு. எங்கள்கிட்ட சொன்னாலே நீ அவங்களுக்கு எல்லாம் தெரிய பெறும். இப்போ இவங்களும் உடனே போய் தம்பிட இப்படியாண்டு தம்பிகிட்ட சொல்லுவாங்க. அதை விட இப்போ எங்களுக்கு அந்த டைம் இருந்தால் நாங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது ஏதோ ஒரு வழியில் நீங்கள் ஒரு முதல் படி எடுத்து வச்சுட்டீங்களேன்னு என்ன சார் அந்த பகுதியில் இவர் கால் வச்சிட்டார். அது பார்ப்போம் நாங்கள். அவரை பற்றி சொல்லுங்கள், எங்கே இருக்கிறார், இப்போ என்னத்துக்காண்டி அவர் அப்படி உங்களோட? அவருக்கு சின்ன வயசுல வந்து காலில் வந்து ஒரு காயம் ஒன்று வந்தது. அந்த காயம் வந்து ஒரு டைம்ல கொஞ்சம் அது ஒரு பெரிய காயமாகி ஒரு நரம்பு ஒன்று இழுத்துட்டு நரம்பு ரஜீவன் மலைக்கோட்டை போட்டுன்னு வாங்க, இப்படி வாங்க. அப்போ இருப்போம் மலைக்கோட்டை போடுங்க பார்ப்போம். பாருங்களே, மலைக்கோட்டை வாங்கி கொண்டு வந்து மலையே உங்களுக்கு கூட்டிட்டு வந்து இல்ல மழை பெய்யாம நீங்க இந்த கோட்டை போட்டுருவாங்கன்னா ஆக்கள் பேசியிருப்பாங்க, என்னடா இவன் ஒரு மாதிரி சரியாண்டு. அதான் ஒரு மாதிரி சரியான. ஆனா மழையும் இல்ல, சார்வா கூட்டின்னு வந்துட்டான். அதனால போடக்கூடிய மாதிரி அடுத்த கையம் போடுங்களேன். தம்பியோட கைகம்மல் படிவா போடுங்க. வாங்க இங்க வாங்க, ஒருக்கா போட்டேன். வாங்க வாங்க கிட்ட நான் போட்டு விடுறேன், சிப்பை போட்டு விடுறேன். போட்டு அப்படி இருக்கா? சரி போட்டுட்டு வாங்க. சரி தம்பி சொல்லுங்க, நீங்கள் என்ன மாதிரி அவருக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு சின்ன வயசுல காலில் ஒரு காயம் வந்ததுன்னா அந்த காயம் போக அவர் கவனிக்காம விட்டதுனால பெருசாகி இதுல வேற ஒரு நரம்பு உண்டு ஆளுக்கு இழுத்த உடனே அவருக்கு அந்த ஒரு கால் செயலிழந்து போயிட்டு. அப்போ போயிட்டு நான் சின்ன வயசுலேருந்தே அவரோட பழகுறதுனால எனக்கு ஒரு கஷ்டமாகவே இருக்கும். அப்போ அதுதான் அவருடைய பிரச்சனை. அவர் இது வரைக்கும் அவர் பெரிய அளவில் எங்கேயுமே ஓடி திரியலாம், நடக்கலாம். ஓடி திரியறதுக்கு வேலை செய்யறதுக்கு அவரால் இயலாது. அவர் வைஃப் தான் அவரை பார்த்துக்கொள்றாங்க. கல்யாணம் முடிச்சுட்டார். லவ் பண்ணி முடிச்சுட்டாரு. அவரோட கஷ்ட நிலைமையில தெரிஞ்சு தான் அவரோட வைஃப் லவ் பண்ண பிள்ளை கல்யாணம் முடிச்சது. அப்படி மலையக்க போயிட்டு வாங்க, நினைக்கிறீங்கன்னு பார்ப்போம். அம்மா சொல்றா தனக்கு தான் அமைப்பா இருக்குமா? மலைக்கு வாங்க வாங்க போட்டு வாங்க மலையக்க. எப்படி என்ன நினையல? சரியா, நாங்கள் இப்ப இந்த சம்பியை பற்றி கொஞ்சம் கேட்டுட்டு அடுத்தது என்னன்னு இவங்க ஆலயத்துக்கு போயிட்டு வருவோம். சொல்லுங்க நீங்கள். அவர் கனராயங்குளத்துல தான் இருக்காரு. கனராயங்குளத்துல இருந்து உள்ளுக்கு ஒரு 2 கிலோமீட்டர்ல இருக்காரு. நான் அவர்கிட்ட உதவி செய்யறேன் இது வரைக்கும் சொல்லவும் இல்லை. ஆனா மனசுல வச்சிருந்தேன், எங்கேயாவது உதவி கிடைக்கும் போது அவருக்கு செய்யணும், வாழ்வாதாரமா செய்யணும் அப்படின்னு சொல்லி மனசுல. அவர்கிட்ட நீங்கள் சொல்லல, நான் கேட்டு உதவிகள் வாங்கி தரணும் சொல்லல. ஆனா மனசுல இருந்தது இவருக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு. இப்போ அவர் திருமணம் முடிச்சுட்டார். அப்போ அவங்களுடைய அம்மா அப்பா பார்க்கறது உழைப்புன்றது அம்மா அப்பாக்கள் தான் கொடுக்கணும். மனைவின்ற பக்கத்தாலேயும் இல்லை பெரிய அளவில். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கெல்லாம் செய்யணும் என்று என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு வந்துன்னா ஏதாவது அவரோட வைஃப் செய்யக்கூடிய அளவுக்கான வேலைகள் அவங்க தானே பார்த்து கொள்றாங்க. அவ ஏதாவது செஞ்சு அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். அவர்கிட்ட ஒரு நேரடியா போயிட்டு உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டுட்டு அவருக்கு நிறைவானதை செய்யணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு. சரி பாருங்க, எப்படி ஒரு மனசுல இந்த ஒரு ஆசை இருக்குன்னு. அவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு அவரும் வைஃபும் இணைந்து ஏதாச்சும் ஒரு செய்யறேன். அதுவும் என்னண்டான்னு அவங்களுக்கு தெரிஞ்சதை தான் நாங்கள் கொடுக்குவோம், தெரியாதோன்னு கொடுக்கல. இப்போ
சும்மா உதாரணத்துக்கு மாட்டு பண்ணை ஒன்று வச்சு கொடுப்போமா அப்படி என்றால் அவைக்கு செய்ய இல்லாதவர்களுக்கு கொடுக்கல, இல்லாட்டி ஒரு கடையை போட்டு கொடுப்போமா, இல்லாட்டி எதையும் அவைக்கு ஒரு விரும்பி தாங்கள் செய்யக்கூடிய ஒன்றை கேட்டினோம்னா தான் செய்து கொடுக்கலாம். ஒன்று சரியாக கொடுத்தா அது இருக்காதாங்க. அது என்னென்று நீங்கள் என்ன செய்யுங்க, வீட்டை வடிவாக கேட்டுட்டு இப்படி நாங்கள் இதோட கதை திட்டம் ஒன்று எஸ்கேன்னா வருவார், இல்லாட்டி இந்த சார்வாக்காண்ட டீம் பெறும், இல்லாட்டி யாரோ வருவினம், அது கிட்டடியில் வருவினம். அப்போ நீங்கள் உங்களுக்கான உதவியை கதைச்சி பெற்றுக்கொள்ளுங்க அப்படி என்று நீங்கள் சொல்லுங்கள். மற்றது வீடியோவும் பதிவு பண்ணுவோம், அப்போ தான் பார்க்குற புலம்பெயர் தேச உறவுகளும் உதவி செய்வேன். சரிதானே? மற்ற அவர் உங்களோட படித்தவரோ இல்லாட்டி தெரிஞ்சார்? என்னோட அவருக்கு ஒரு வயசு கூட. உங்களோட கூட. எங்களை கிராமத்திலேயே வளர்ந்ததுனால அவர் எனக்கு அவரே தெரியும். இப்போ சில பேர் என்ன பாருங்க, கனகாரங்குளத்திலிருந்து தம்பி இங்கே இருக்கிறார். சில பேர் தங்களோட ஊரில் இருக்கிற ஆட்களையும் மறந்துடுவாங்க. ரெண்டாலும் அந்த சின்ன வயசில் அப்படியான ஒரு ஆள் தங்களோட ஊரில் இருந்தவர் அவருக்கு ஏதாச்சும் செய்யணும்னு இன்று வரைக்கும் ஞாபகத்தில் வச்சுக்கொண்டு எங்களை கண்டோன்னே கேட்குறாரு பாருங்க. இந்த ஒரு மனசுக்காண்டியே அங்கே போய் அந்த சேர்ச்சை பார்க்கணும். உங்களை என்ன பேர் சொன்னீங்க? என்ன பேர் விஜி. எத்தனை சகோதரம் உங்களுக்கு? எனக்கு 2 அண்ணா உண்டு, அக்கா உண்டு. என்ன செய்யணும் அவையும்? அவங்க பாம்பில் வேலை செய்கிறாங்க. பாம்பில் வேலை செய்யணும். அப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க உங்களோட உழைப்பு பணத்திலே உதவி செய்கிறது. வேறு ஆக்கள்கிட்ட உதவி வாங்க யார்கிட்ட வாங்கியிருக்கீங்க? எங்கட அப்பா அப்பாவோட ஃப்ரெண்ட் ஆக்கள் வெளிநாட்டில் இருந்து. அப்போ அவங்கள்ட்ட எங்களுக்குன்னு சொல்லி ஒன்றும் கேட்கறது இல்லை, எங்களோட சனத்துக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி கேட்கறது. கிறிஸ்மஸ் டைம் இல்லை கொப்பி புத்தகம் படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுப்போம். சேர்ச்சில் யாராவது நீ இல்லைன்ற கஷ்டத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி கேட்போம். அந்த மாதிரி உதவிகளை செய்யணும். சரி, இப்போ நான் பாரேன், மழை தூர் தானே கொஞ்ச நேரத்தில் அங்கே பாரேன். உங்களோட சேர்ச்சை மறுக்கா பார்ப்போம். பிறகு உங்களோட சேர்ச்சிக்கு ஏதாச்சும் எங்கள் மூலமாக உதவி இருந்தாலும் கேளுங்க, பிரச்சனை நாங்கள் என்னென்னு பார்க்குறோம். சரியா? சரி, இப்போ நீங்கள் மலைக்கு முன்னும் போங்க பாரும். எனக்கு நன்றி. ஓகே, தேங்க்யூ. மற்றவருக்காக பரிந்து பேசுகிற குணம் இருக்குல்ல, ஏசப்பாவும் அதே மாதிரி தானே மற்றவர்களுக்காகத்தான் பரிந்து பேசினவர். என்ன சரி, நன்றியா? தேங்க்யூ. சரி, போங்க. நம்பாரு இப்போ ரஜீவனோட கொஞ்சம் சரியா? வெயிட் பண்ணுறேன். அது சேர்ச்சவருக்கா பார்த்துட்டு வருவோம். சரியா? நீங்கள் என்ன பாடல் பாட போறீங்க? அந்த அதை விட்டுட்டு வரணும், அது தேவையில்லை தானே. கூட தான் எடுத்துன்னு போவோம். என்ன அதை சொல்லி சேர்ச்சில இது காட்டி நாங்கள் கூட எடுத்துன்னு போவோம். ஆட்டோல போயிருக்காங்க. என்ன சொல்றீங்க? ஆட்டோ இல்ல, பைக். கொடுக்கணுமோ அதுதான் கொடுப்பேன். இப்ப குரங்குக்கு என்ன கொடுக்கணுமோ அதுதான் கொடுக்குறேன். சொல்லிட்டேன் மங்கி அம்மா இந்த இங்கிலீஷ் எல்லாம் கேட்ட போல காலமுடா. உண்மையா நல்லா இருக்கோக்கா பாட்டு. சார் அந்த கூட எடுங்க. கூட இருக்கட்டும், காருக்குள்ள ஏற பாக்குறீங்க. மழை தூரலோடையும் வந்த நோக்கங்கள் கொஞ்சம் இருக்குதானே, எல்லாத்தையும் பார்த்துட்டு போவோம். தடி தலையில குத்திடும் கன தூரம் முறைஜீவன். சரி, இப்போ நாங்கள் என்ன நீங்கள் கொஞ்சம் குறும்புத்தனம் செய்து காட்டி நீங்கள் உங்களுக்கு கூட தேவையில்லையே போடுங்க. நான் உங்களை பிடிச்சொன்னு வரேன். நீங்கள் வாங்க சார் கூட அங்கே கொடுப்போம், அங்கே கொடுங்க கூட. இப்போ என்ன பாடல்? என்ன பாடல்? என்ன எனக்கு அந்த டபுக்காவை விட்டா பாட்டு வருது. இல்லை இல்லை, இப்போ வாதையில பாடல் வாங்க நனையாதீங்க. அங்கே அவங்கள இல்லை, நீங்கள் நனையலையே. என்ன மாதிரி கண்டு இவ்வளவு மரம் ஏன்னா வேலியோரமா இவ்வளவு தூரம் மலர்ந்து இருக்குது. ரைட் ராஜீவன். மழை பெருக்கு மலையே மலையே மெல்ல பெய் மனசெல்லாம் மலையே. நான் பிடிக்கிறேன், நான் சொல்ல சொல்ல போறேன். அப்படி வாரீங்க நீங்க நடைய நான் சொல்லல. திரும்பணும்னா திரும்பணுமே. நீங்க ஐயோ கோழி குஞ்சு மாதிரியா அவனுக்கு நடக்குது. கோழி குஞ்சு மாதிரியா? அது நடக்குதுதானே, தெரியுதான் நாளுக்கு. என்ன அஜிதான் சொல்ல மாடெல்லாம் சொல்ல போயினா பார்வை தெரியுதாண்டு. நீங்கள் பின்னால வாரீங்களோ நடந்து இல்லையே. எனக்கு பெரிய மாடு நிக்குது, காட்டுவேன். மழை பெய்கிற நேரங்கத்திலையும் நாங்கள் இந்த சேர்ச்சவருக்க பார்க்கணும். ஏன்னால் அந்த தம்பி வந்து சொன்னது. ராஜீவன் சொல்லுங்க, என்ன மாதிரி அவங்ககிட்ட நிலை
நினைக்கிறீங்களோ இல்லை தானே ஒரு மலைக்கோட்டுக்கு பிரியோசனம் போயிருமே அதுதான் அப்ப அவன் நிலை என்ன அவர் சொன்ன மாதிரி அவன் நிலை என்னன்னு போய் கதை தொட்டு பார்த்தாதான் தெரியும். நிலை நிலவரம் நிலவரம் இங்க எவ்வளவு காலம் இருக்கிறீங்க? அவன் நிலை அவள் கேட்கல தானே அவை உதவி தானே ஊருக்கு தானே உதவி செய்யறது. மழைக்க இந்த மாட்டுக்கார் கூட வேண்டி கொடுக்குறது அங்கதான் அவங்க இந்த வெட்ட வழியில எவ்வளோ மாடுகள் என்ன மாடு நனையுது ராஜீவ. ஐயோ நான் நினைக்கிறேன் வாங்கய்யா மாடு நனையுது. அலை மழை பெய்யும் அதில் நனைவோமா குளிர் காய்ச்சலோ ஏற்கனவே எடுத்த கோல் திருப்பி எடுக்க போறவனுக்கு ஐயோ ஐயோ ஆனந்தமே அப்படி போறான் படியான் மலையக்குல. அந்த அதுல ஒரு கடை ஒன்று ஆனா நல்ல நிலமா இருந்தது இந்த இடம். நாங்க வரைக்க போயக்கல இப்ப எப்படி போறோம்னு தெரியல. வார வழியில ஒரு கடை ஒன்று இருந்தது இல்லோ அந்த கடைக்கார படி எனக்கு சைக்கிள் கொடுத்தாங்க. அம்மா அடுத்தது அம்மா நனைஞ்சு போறீங்க அம்மா ஓவா ஓகே வாங்கோ. இதுதான் சர்ச். அவர் நினைய மாட்டேன் எத்தனை வயசு வாங்கோ. மழை ஒவ்வொரு சைட்டா இல்ல கொஞ்சம் இருக்கு. 2 வயசு சந்தோஷம். என்ன நீ அம்மா யாரா இருப்ப இருக்கிறது? நீங்களும் திருமணம் முடிச்சிட்டீங்க. இவ்வளவு பாக்கலாமோ? பார்க்கலாம்னா அதால வரும். சரி எடுத்துன்னு வாங்க. ரைட் சவுக்கு மரம் கொண்டு நிற்கணும். ரைட்டா ஓகே. வாங்க ரஜீவன் வாங்கோ. ரஜீவன் இன்றைக்கு தான் வர்றீங்களோ இங்கே? இந்த வாரம் நீங்களே ரைட். 10 வருடமா இருக்குதானே சபை? சபை கட்டி 5 வருஷமா. சபை கட்டி 5 வருஷம். அதுக்கு முதல்ல எப்படி? அதுக்கு முன்னுக்கு சின்ன தகர கொட்டில கொட்டில இருந்தது. அதில் ஒரு 6-7 வருஷம் வந்து போகிறோம். பிறகு ஒரு கட்டி 5 வருஷமா. சரி ஓகே. சிசிடிவி கேமரா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஆராதனை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்கும். 10 கட்டளைகள் என்னென்று உனக்கு வேறு தேவைகள் உண்டாயிருக்க வேண்டாம். கடைசியை பாருங்கள். என்ன ரஜீவன்? புறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. விளங்குதோ? என்ன இதுல இருந்து கொலை செய்யாத, விவசாயம் களவு செய்யாதுன்னு கடைசியில இருக்கு. எப்பயுமே நாங்கள் எப்படி இருக்கணும்? நாங்களா இருக்கணும், வேற யாருமே இருக்கக்கூடாது. என்ன சரி நாங்கள் வந்திருக்கிறோம். கட்டாயம் இந்த தம்பி வந்தவரை நாங்கள் முறைக்கா பார்த்துட்டு போகலாமுண்டு. ஓகேண்ணே. நிறைய பேர் பெறவையோ சபையோட விசுவாசிகள்னு சொல்லினா 30 பேர் இருக்காங்க. 30 பேர் 25 அவங்க குடும்பம் எல்லாம் சேர்த்து 30 பேர். இல்லை சந்தோஷம். நாங்கள் இந்த இடத்த வந்து பார்த்ததுக்கு. இப்போ இதே கூட்டம் நடக்கணும்னா நாங்கள் இருந்திருப்போம், கலந்து கொண்டிருப்போம் கூட்டத்தில். வார புதன்கிழமை வியாழக்கிழமை மீட்டிங் ஒன்று இருக்குங்க. கிறிஸ்துமஸை பற்றின மீட்டிங், என்ன செய்வோம் அப்படின்ற மீட்டிங் ஒன்று. சரி அந்த பாடுறதோ சரி உண்மையாக சந்தோஷம். நான் இன்றைக்கு தான் கேள்விப்பட்டேன். முதல்ல போன காலம் பொதியல் கொடுத்தனான் தெரியாது. இப்போ நீங்கள் வந்து வேற ஆளுக்கு உதவி கேட்டபடியால் அப்போ சரியென்று தான் இப்போ வந்து பார்த்தேன். உண்மையிலேயே நல்ல. அப்போ உங்களோட அப்பா தான் வந்து பலன் நடத்துகிறாரு, நீங்களும் அப்பா தான். சரி அப்போ ஒரு பாடல் ஒன்று பாடி விடுமா? கிறிஸ்தவ பாடல் ஒன்று பாடி விடுமா? நல்லா பாடுவேன். உங்களுக்கு இருக்கா மேலம் அடிக்கிறதா அவருக்கு? எடுத்துன்னு வாங்க ரஜீவன். நீங்கள் ஒரு கிறிஸ்தவ பாட்டு பாடத்தான் வேணும்.
சபைக்குரிய என்னென்ன முக்கிய அம்சங்கள் இருக்கு அதெல்லாம் இருக்கு. அந்த அதுல இது ஒக்டோபர்லாம் இருக்கோ? ஆ, 3 வருஷம் ஆகுது. 1,60,000 வாங்கணும். ஓ, ஒக்டோபர் எல்லாம் வாங்கியிருக்கணும். இது என்னுடைய சொந்த பணத்தில் தான்னு சொன்னீங்க, உழைச்ச காசு இல்லை. நாங்களே உழைச்சி வாங்கணுன்ற எண்ணத்துல 3 பேர் இருக்கோம் ஆம்பளை. அதனால எங்கட வேலையில நாங்களே பார்க்கணும். சபையை நீங்க அழகுபடுத்த கத்தர் உங்களை பார்த்து கத்தரின் ஆலயம் வீடு அவற்றை ஆலயத்தை நீங்க அழகுபடுத்தி இருக்கிறீங்க. முக்கிய அம்சமாக ஒரு சபையை எடுத்துக்கொண்டா என்னென்ன எல்லா முக்கிய அம்சங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கலாம், காணிக்கப்பட்டி எல்லாம். அதோட நாங்க வந்து இப்ப 10 வருஷம் வந்து ரோட் ஒரு தடவை நீங்க பாக்கணும். ஆனா இப்ப டைம் இருக்காது. ரோட் அவ்வளவு மோசமான ரோட். 12 கிலோமீட்டருக்கு ஒரு சின்ன வீடு, அவ்வளவு பெரிய காடு. இதால வந்து பழைய கண்டிலன்னு சொல்றது. ஆனா இது வந்து இப்ப கனராயங்குளம் சந்தில ஏறுது. அவ்வளவு ஒரு மோசமான ரோட். இப்ப அளவுக்கு இதாலதான் போய் வர்றது. யானைகள் நிக்கும் எல்லாம் பார்த்து. நீங்க எல்லா கரையிலும் வாசிப்பீங்களா? மட்டும்தான் பழகுனேன். எதிர்காலத்துல நிறைய ஆத்மாக்கள் நீங்க வருவினம். சின்ன வயசுல தான் பார்த்தது. சின்ன வயசுல பழைய ஒரு காப்பா நீங்க பழைய இது என்ன இது? அப்படியும் கொண்டு வேண்டி வச்சிருக்கிறீங்க. இது வந்து கிளாப் பாக்ஸ். இல்ல அது இல்லாத டைம்ல தான், அது இல்லாத டைம் தான் இவ்வளவு சவுண்டா இருக்குன்னு. பொங்கல் இதுவும் கரண்ட் இல்லாத டைம். அதுக்குரியதெல்லாம் வேண்டி வச்சிருக்கேன். எல்லாமே வந்து எப்பவும் மனதில் ஆராதனை என்ன சொல்றது, என்னுடைய பிள்ளைகள் ஒளிவே மேல கன்றுகளை போல இருப்பார்கள் என்று உண்மைக்குமே நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது தம்பி தோற்றமுள்ளவன் நிறைய வயசாளியா இருக்குன்னு பார்த்தேன். ஆனா எங்க ரஜீவன் தம்பியோட வயசு தான் இருக்கும். சொல்லப்போனா நான் கிளாஸ்மேட் மாதிரி. அது தேவ பிள்ளைகள் வந்து அவ்வளவு செழிப்பா இருக்கிறோம். வந்து பார்த்ததுக்கு சபையும் உண்மையா அப்படி இருக்கு. ஒண்ணுமும் கொண்ட பிரயாசம். என்ன பாடல் ரஜீவன் அந்த இந்த வேளையிலே ஜபத்தோட்ட ஜெயகீதங்கள் ஐயா வேக்மன் ஐயா என்ற புத்தகத்தில் இந்த 64வது பாடல், நடனமாடி சோத்தரிப்பேன் நாதா நான் உம்மை துதிப்பேன். நடனமாடி சோத்தரிப்பேன் நாதா நான் உம்மை துதிப்பேன். கைத்தால ஓசையுடன் நான் உம்மை துதிப்பேன். காண்பவரே காப்பவரே கருணை உள்ளவரே, காண்பவரே காப்பவரே கருணை உள்ளவரே, காலமெல்லாம் பலி நடத்தும்
விட்டாச்சு. அடுத்த பாடல் ஒன்று பார்ப்போம். என்னென்றால் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ரைட்டா? 1 2 3 4. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடி. மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கின்றான். எதிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கின்றான். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் கிடைத்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் கிடைத்து விழும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலும் உண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலும் உண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்து விடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்து விடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. ஓகே டன். கொஞ்சம் மைக் இந்த நல்ல சவுண்ட் நல்லா வரும். இப்போ என்னென்னால் எனக்கு ஏற்கனவே குரல் அடைப்பு வேறு மழை இது கொஞ்சம் வேகம் எடுக்கணும் எடுபடுது இல்லை. என்னால் நிறைய நாளாச்சு மைக்கில் எல்லாம் பிடிச்சி பாட்டு பாடி. ஏன்னா முந்தைய சின்ன வயசுல ஒரே கூட்டங்கள் தான். 17-18 வயசு மட்டும் சேர்ச்சில் தான் வளர்ந்தனார். அதனால இந்த பாடெல்லாம் கொஞ்சம் வேகமாக பாடணும். இப்போ கொஞ்சம் தொண்டையில் அடைஞ்சிருக்கிற வழியால் மற்ற எல்லா பாட்டும் ஓரளவுக்கு ஓகே. சரி சந்தோஷம். என்றால் நிறைய நாளைக்கு அப்புறம் நான் மைக் பிடிச்சது நல்லா இருக்கு. நிறைய காலத்துக்கு பிறகு மைக் பிடிச்சி இப்படி மேடையில பாடி நிறைய கூட்டங்களை போய் நாங்கள் முன்னுக்கு நடத்தி இருக்கிறோம். இந்த நாடகங்கள் செய்திருக்கிற ப்ரோக்ராம்ல பாடல் நிறைய செய்திருக்கிறோம். ஆனால் கனகாத்திபுரம் என்னோட கொஞ்சம் உடலும் அடைஞ்சபடியாக தான் இருக்கு. என்றாலும் ஓகே தானே, பிரச்சனை இல்லை. கடவுள்கிட்ட பாட்டு பிறகு என்ன உண்மையில என்ன நன்றி தானே நாங்கள் சொல்லணும். இந்த இடத்துக்கு எங்களை கொண்டு விட்டுருக்காரு இல்லையா? எங்கேயோ எரிய போற இடத்துல இருந்து நாங்கள் வீசி பிறந்த ஆளை தூக்கி கொண்டு விட்டுருக்காங்க இந்த இடத்துக்கு.
அதால நன்றி ஏன்னா சரி சந்தோஷம் வாங்க ரஜீவன் என்ன பாட்டு பாட போறீங்க எங்களுடைய வீட்டுக்கு போறனாலும் போவோம், இல்லாட்டி அண்ணா ஒரு பாட்டு பிடிக்கிறனாலும் சரி. ரஜீவன் என்ன பாட்டு பாட போறீங்களோ? அக்கா ஒரு பாட்டை விட்டாலும் சரி. நீங்க என்னுடைய பாட்டு பாடிட்டீங்களா? இல்ல பிரச்சனை இல்லை, நீங்க பாடலாம். பாடுங்க ரஜீவன், நல்லா இருக்கும். இல்ல வேற பாட்டு ஆயத்த பாட்டு. சரியா? ரைட். அடுத்த ட்ரெயின் நாங்கள் பயணிப்போம் தான் இந்த சபையோட தொடர்ந்து பயணிப்போமே. இப்ப இந்த இடத்துல வந்து தம்பியை பாட சொன்னா தம்பி அவரே பாடலே, நான் தான் பாடியிருக்கிறேன். ஓகே சந்தோஷம். இதை ஓஃப் பண்ணுவோமா? இப்போ எங்களுக்கு இதெல்லாத்தையும் வாசிச்சு காட்டினது, அதோட இதுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஒரு கரண்ட் ஒண்ணுமே தேவையில்லை, நல்ல சவுண்டு வருது. இது நான் எனக்கே புதுசா இருக்குது. 30 பேரை கவர் பண்ணும் மைக் இல்லாம 30 பேரை கவர் பண்ணும். சரி சந்தோஷம். ரஜீவன் பாங்கோ, எப்படி பாடல்? ஓகேயோ, நல்லா இருக்கு. எனக்கு என்னண்டா நீங்க ஒரு குத்து பாட்டு மாதிரி 6-8 மாடல்ல அது குரல் விடுது இல்லையே? இல்ல குரல் விட இல்லை டப்பன் என்ன எனக்கு சுபாசனைக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்கா? திறமை இல்லை இதுல என்ன திறமை? இதுல திறமை இல்லை, கொஞ்சம் பாடுறதுனாலும் திறமை இல்லை. சரி சந்தோஷம். நாங்கள் வந்து இந்த சபையை பார்த்தது எதுவும் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. நம்பியும் எங்கள்கிட்ட வந்தபடியால் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. அதோட எனக்கும் உண்மையிலே நிறைய காலத்துக்கு இப்போ மைக் பிடிச்சி ஒரு பாடல் பாடினால் நான் சின்ன வயசில் பாடி அது எத்தனையோ வருஷம் ஆயிட்டுது. என்றாலும் தம் பிடிச்சு பாட வேண்டிய போட்டு இல்லாட்டி இந்த இதெல்லாம் நாங்கள் எப்படி பாடுவோம் என்றால் ரஜீவன் ஆடி ஆடி தான் பாடுவோம். என்றால் இப்போ நடனம் ஆடி சோச்சரி போமெல்லாம் நாங்கள் நிற்க மாட்டோம். எப்படி சொல்லுங்க, சின்ன வயசுல அப்படித்தான் நாங்கள் ஒவ்வொரு தரையும் பார்த்து பெரிய போதவர் மேலே பார்த்து தான் நம்ம. அப்போ நாங்கள் அப்படியெல்லாம் எங்களோட உடல்நிலையும் குரல் வளவும் சரியா இருந்தது. இப்ப நான் ஏற்கனவே என்னாலும் சந்தர்ப்பத்தை விடக்கூடாது. இப்படி ஒரு இடம் எனக்கு கிடைச்சிருக்கு மறுபடியும். சரி ஆக்கள் இல்லாட்டியும் உங்களோட பாய்ப்பு தான் நான் பார்த்தோம். ஆக்கள் இல்லாட்டியும் இப்படி ஒரு கிடைச்சிருக்கு. அப்போ மைக் பிடிச்சு பாடைகளை நான் என்ன நிலைமையில இருக்கிறேன் என்று என்னையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. கடவுளுடைய ஒரு விருப்பம். இது வந்து தேவனுடைய ஆலயம் தானே, இந்த இடத்துல வந்து நீங்களுடைய பாடல்கள் சரி இப்ப நீங்க சொல்லுங்க தம்பி, என்னென்றால் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைகள் இருக்கா? இப்ப அந்த தம்பிக்கு உதவி கேட்டிருக்கீங்க. அடுத்தது இப்ப எங்கள் மூலமாக உங்களுக்கு இப்ப கிறிஸ்துமஸ் இதெல்லாம் பிறகு தானே ஏதாச்சும் இங்க நீங்கள் பார்த்து படிக்கிற பிள்ளைகள் இருக்கணும், இல்லாட்டி வேறு ஆக்கள் இருக்கணும், இவைக்கு சின்ன சின்ன உதவிகள் இப்போ மழை காலம் தானே என்று நீங்கள் நினைச்சு வச்சிருக்கலாம். இப்போ நாங்கள் வந்ததுக்கான திடீரெண்டு இப்போ சும்மா ஏன்னா நாங்கள் போய் ஒரு 50 பொதி கொடுக்க போயிடுவோம், அவற்றை பேரை போடுவோமா இவற்றை பேரை போடுவோமா என்றெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஏதாச்சும் யோசிச்சு வச்சுக்கீங்களா இப்படி செய்யணும் இருந்தால் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். நாங்கள் முயற்சி அந்த கிறிஸ்மஸ் கிஃப்ட் வந்து சின்னாக்களுக்கு கொடுக்குறதான உங்களோட சபை மூலம் அந்த மாதிரி நீங்க செய்யலாம். அதான் சொல்லலாம் எத்தனை மாணவர்கள் நம்ம அதை நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஒவ்வொரு முறையும் அக்கா நாங்கள் வந்து 2 உதவி செய்வோம். உதவின்னு சொன்னால் சின்ன பிள்ளைகளுக்கு கிஃப்ட்டு, அடுத்தது வார ஆக்கள் எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு. இது 2 வந்து ஆண்டவரோட பிறந்த நாள் அன்றைக்கு நாங்கள் செய்யணும். அது மட்டும்தான் மைண்ட்ல இருக்கு. வேற ஒரு இது செய்யணும் அப்படின்ற இல்லை. நீங்கள் கிறிஸ்துமஸ் அன்றைக்கு செஞ்சாலே அது ஒரு திருப்தி தான். சரி சரி. இங்கே இப்போ சேர்ச்சிக்கு வர பிள்ளைகள்னு பார்த்தா சின்ன பிள்ளைகள்னு தொடர்ந்து வர பிள்ளைகள் 20. ஆனால் கிறிஸ்துமஸ் டைம்ல கிஃப்ட்டுக்காக வர பிள்ளைகள் ஒரு 100 பேருக்கிட்ட இருப்பாங்க. பக்கத்து கிராமத்துல வருவாங்க. நாங்கள் என்னென்றால் பிரித்தும் பார்க்க கூடாது. கொடுப்போம் மற்ற பிள்ளைகள் என்னால் எல்லாம் கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு அந்த டைம்ல தேவையோ அதை நாங்கள் கொடுக்கறதுக்கு எங்கள்கிட்ட வலுவட்டி இருந்தோம். அதை கொடுக்காம பிள்ளை அப்போ நீங்கள் உங்களுக்கு வர்ற பிள்ளைகளையும் இருந்தாலும் வேற பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுக்கணும். சேர்த்து தான் பார்க்கணும். நாங்கள் பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் கொடுக்கறது. நாங்கள் ஒருத்தரையும் மிஸ் பண்றது இல்லை. எல்லா கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கும் கொடுப்போம். வசதியான பிள்ளைகளுக்கும் கொடுத்துருக்கோம். அதை கொடுக்கணும் அப்படின்னு சந்தோஷத்துக்காக. வேற வசனம் சின்ன பிள்ளைகள் எப்படி சொல்வது, ஒவ்வொரு ஆக்களையும் பார்த்து நீங்கள் சிறார்களை போல் மாறாவிட்டால் தேவராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. அப்ப அந்த சிறார்கள் என்னைகளை அவர்கள் கள்ளங்கவடமற்ற உள்ளங்கள். அவர்கள் என்ன நினைப்பினும் என்றால் அடி உனக்கு பேக்கு தந்தவையோ எனக்கு சரியில்லை என்றுட்டு அப்பாட்ட போய் சொல்லுவோம். ஆனா அப்பா வசதியா இருந்தாலும் நாங்கள் அந்த மற்ற பிள்ளைக்கும் கொடுத்து தான் விடணும். அப்பதான் அந்த பிள்ளை ஒரு ஹாப்பினஸ் சந்தோஷத்தோட போகும். இப்ப கிறிஸ்துமஸுக்கு இந்த இதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பீங்களா? இப்ப 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் வாரதால ஏதாவது ஏற்பாடு செய்திருக்கீங்களா? ஏற்பாடு வந்து நாங்கள் செய்யலைன்னு சொன்னா நாங்கள் கடவுள்கிட்ட தான் முதல் சொல்றது. ஆண்டவர் ஏதாவது ஒரு வழியால எங்களுக்கு அந்த டைம்ல கொண்டாந்து தருவாங்க. அப்பா எப்பயும் அதை தான் சொல்லுவாரு.
அப்போ உங்களை வழியால வந்திருக்கும்னு கூட சொல்லலாம். சரி சரி, பிரச்சனை இல்லை. உங்களோட தேவையான காணொலியிலே கேட்டீங்கன்னா பதிவு இன்னும் நாள் இருக்குதானே, அதுக்குள்ள ஒரு நல்ல செய்தியோட வருவீங்கன்னு விசுவாசிக்கிறேன். சரி, சந்தோஷம். ஓகே, சந்தோஷமா சார்? ஓ, எனக்கு நல்ல சந்தோஷம். சரி, நாங்கள் என்ன சொல்ல, மலைக்கும் கொஞ்சோண்டு இருக்குது, நாங்கள் அடுத்தடுத்த போகணும். நாங்கள் சில நேரம் வெள்ளாங்குளம் போக வேண்டியிருக்கு. இப்போ டைம் 2 மணி. சில நேரம் போக வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி அடுத்த ஒரு வாக்கில் சந்திக்க வேண்டிய வேகம். என்றால் நாங்களும் ஊழியம்தான் செய்கிறோம். ஊழியம் என்றால் ஏழைகளை சந்திச்சு கொண்டிருக்கோம். எங்கேயோ ஒரு இடத்த நான் ஒரு கஷ்டப்பட்ட ஆக்களை சந்தித்து அவங்க முன்னேற்ற பாதையில் கொண்டு போய் விடுற வேலை தான் எல்லாம் தான். சேர்ச்சிலேருந்து நீங்கள் ஒரு ராஜீவன் நல்ல பாதையை கொண்டு போகிறீங்கன்ற மாதிரி நாங்களும் அதே வழியில் தான் செய்து கொண்டிருக்கோம். என்ன ராஜீவ்? ஏழைகளுக்கு உதவி செய்கிறவங்க வந்து கடவுளுக்கு கடன் கொடுக்குறாங்க. சரி, ராஜீவன் என்ன சொல்ல வர்றீங்க? இதோட சபை வந்து இப்போ நிறைய பேர் வந்து இதுக்குள்ள புதுசாக வீட்டு கூட்டங்களா இதுன்னு சொல்லி வேறு வேறு சபைகளால் எல்லாம் செய்திருக்கணும். ஆனால் வந்து அவையெல்லாம் கொஞ்ச நாள்லேயே வந்து இல்லாமல் போயிட்டணும். ஆனால் இந்த சபை வந்து நிறைய காலமாக இருக்குது. என்ன சொல்ற, போட்டி அப்படின்னு இல்லாமல் கடவுளின் பாதையில் வந்து மக்களை சரியாக கொண்டு போய் கொண்டிருக்கின்றதான் உண்மையான விஷயம். அப்போ அதில் வந்து சந்தித்தது எனக்குமே சந்தோஷம். இங்கே நீங்கள் வந்து சந்தித்தது அந்த வகையில் எல்லாம் நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லி நானுமே கடவுளை விசுவாசிச்சு கொள்கிறேன். இப்போ எங்களோட நோக்கம் என்னென்றால் எங்களுடைய சொந்தங்கள் உறவுகள் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், நல்லபடி வாழணும் என்ற நோக்கம்தான். மழை காலம் என்றபடியால் ஒரு கோயிலில் ஐயப்ப சாமியாக்கள் சமைச்சு அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் கொடுத்து, அப்போ நாங்கள் இது மதங்கள் பார்க்கறது இல்லை, மனிதாபிமானம், அதை மனிதத்தன்மையைத்தான் பார்க்கறது. அதனால் நாங்கள் அங்கே சில பேர் பார்த்துட்டு என்ன நீங்கள் அந்த கோயிலில் நின்று இருந்தீங்கள், இங்கேயும் வந்து பாட்டு பாடுறீங்கள் என்று. இப்போ எனக்குள்ள அது வேறு, நான் யாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அந்த வழியில் நான் போடுறதுன்னு வேறு. மற்றது நாங்கள் அந்த கோயிலையும் போயிட்டு நாங்கள் நின்று மக்களுக்கு உதவி செய்வோம், இல்லை இவைக்கிற தேவைன்னாலும் செய்வோம். எல்லாம் எங்களுடைய மக்கள் தான். அது கடவுள் பார்த்து அவர் நியாயம் தீர்ப்பார். கடைசி நியாயத்து தீர்ப்பு நாளில் அவர் தீர்த்து கொள்வார், அவர் பார்த்து கொள்வார். அவ்வளவுதான். என்ன ராஜீவன்? ஓகே, சரி, சந்தோஷம். ஓகே, கண்டிப்பா நானும் மாதிரி ஒன்று இந்த நேரத்தில் சொல்லி ஆகணும். என்னன்னு சொன்னா வருஷ இறுதி அதுவும் வந்து கிறிஸ்மஸ் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு தேவ பிள்ளைகள் வந்து ஒரு விதமா என்னன்னு சொன்னா நீங்க ஒரு தேவ பணத்தை அனுப்பிட்டு சொல்லுவீங்க சார் வேணும்னு சொன்னா வருஷ இறுதி அதை வந்து கிறிஸ்மஸ் கிஃப்டாவே நீங்க சின்னாக்களை கொடுங்க அந்த மேண்டு சொல்லி ஏற்கனவே பெண்டிங்லேருந்து நாங்களும் ஒரு சில இடங்களை வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்போ அந்த வகையில் வந்து இன்றைய தினம் இங்கே வந்துமே பார்த்தோன்னே நல்ல ஒரு வாலியம் நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்கான சர்ச்ன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தம்பின்ற வாயிலேருந்து நாங்கள் ஒரு சில கருத்துக்களையும் வந்து கேட்டது கம்மியம் வந்து அது மட்டும் இல்லாமல் ரயிலவரா வந்து ரஜீவன் தம்பிமாருடைய வாயால் சொல்லியிருக்காரு, இல்லை இது ஒரு உண்மத்துவமான சர்ச்சு, இங்கே வர்ற ஒவ்வொருத்தரும் வந்து உண்மத்துவமாக இருக்கு, இங்கே வழி நடத்துதல் வந்து அப்படித்தான். ஒரு சில இடங்களில் வந்து எதையுமே எதிர்பார்க்காம சொல்லிட்டு போகலாம் எதையும், ஆனால் செயலில் கூட தங்கண்ட உண்மத்துவ உழைப்பாளர் தங்கண்ட செயலாளை வந்து காண்பிச்சு தான் இந்த சபையை இந்த இவர் வந்து மகன் உங்களோட அப்பா நீங்கள் என்று சொல்லி நடத்துறீங்க. நம்ம அதுக்கமையும் வந்து பார்க்க உண்மைக்குமே நல்லா தான் இருக்கேன்னு சபையை எடுத்துக்கொண்டா கண்டிப்பாக வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் முக்கியம். ஏன்னா அதெல்லாம் ஒரு தேவ பிரசன்னம். தம்பி இப்போ நாங்கள் கேட்டிருந்தோம் இந்த சபையை பொறுத்தவரை இன்னும் முக்கியமான தேவை இருக்குன்னு சொன்னால் பாருங்க, அதில் கூட அவர் இப்போ ஒரு சுயநலமாக இப்போ சபையை வளர்த்து கொண்டு இருக்கிறாரா எல்லாம் சொல்லலாம். என்னென்னா பார்த்தீங்கன்னா பெயிண்ட் இப்படியா இருக்காரு குறையா நாங்கள் பெயிண்ட் அடிக்கணும் இல்லைன்னு சொன்ன கதிரியல் வேணும் இந்த ஃபேன் வேலை செய்யலை இதை இப்படி ஒரு கதைக்கு நான் எதிர்பார்த்துருந்தேன். உண்மையாக சொல்கிறேன். என்னன்னு சொன்னால் தம்பி அப்போ அப்படின்னு சொல்கிறாரா இருந்தது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குமெண்டு, ஆனால் அப்படியா சொல்லல. அப்போ கூட பாருங்க அவருடைய நோக்கம் வந்து இதுதான், மாணவர்களுக்குரியதா. அதாவது கிறிஸ்மஸ் அண்ட் 25 சொன்னால் சிறுவர்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறது, அதே நேரம் வந்து மற்ற பெரியாக்கள்லேருந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறது. இதுதான் உண்மைக்குமே முக்கியமானது அந்த நாளில் வந்து. அப்போ அந்த அவசியமானதை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கன்றக்க இது ஒரு நல்ல சபை மென்மேலும் நல்லா வளரணும். இந்த வீடியோ பார்க்குற அன்புள்ளங்களும் வந்து எத்தனையோ தேவ பிள்ளைகள் இருக்கிறீங்க தானே, அப்போ நிறைய உதவி செய்யணும், ஒருத்தருக்கு விருப்பம் இருக்கும். அந்த வகையில் வந்து நாங்கள் இந்த சபைக்குரிய தேவைகளை வந்து 2 பிரதானமாக சொல்லியிருக்கோம். நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் மறுபடியும் வந்து இங்கே கொண்டு வந்து கொடுத்து அது வந்து எங்களுக்கு நல்ல சந்தோஷம். இதை உதவி செய்கிற உங்களுக்கு வந்து பெரிய ஒரு பிளஸ்ஸிங்காக இருக்குமென்னு இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு எந்த அளவு நாங்கள் முயற்சி பண்ணதான் சொல்கிறோம். ஏன்னா எல்லாமே கடவுளுடைய கிருபை தான். இந்த இடத்துல வந்து நாங்கள் இந்த நேரம் நிற்கிறது வந்து கூட இல்லை, எல்லாமே கடவுளுடைய கிருபை தான். இல்லை இல்லை எதிர்பாராத பார்க்க வந்து இப்போ எங்க நிற்கிறோம் சொல்லிட்டு அதான் நினைப்பதெல்லாம் நடக்கிறது இல்லை. நீங்கள் பார்க்குற நல்ல உள்ளங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்.
இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நீங்கள் விசுவாசிங்க, அடுத்த முறை நாங்கள் உங்களை வந்து சந்திக்கிறோம். சந்திப்பா. ஓகே, போயிட்டு வரேன்டா. ஓகே, பாய். சந்தோஷமா. நன்றி.